ஆண்டவரும் உலகரட்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துடைய அடிப்பகுதியை நீங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஹல்லேலூயா. ஆமா, வசனம் உங்களுக்காக கர்த்தர் பேசியிருப்பார் அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு என்ன வரல, சரியா பேசப்படலை, வார்த்தை சரியா கவனிக்கல. திரும்ப நான் வாசிக்கிறேன், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமா. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அல்லேலூயா. யாருகிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசாபாத்து, யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்து கிட்ட நீங்க அந்த அதிகாரத்துடைய 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யெகூங்கிற ஞான திருஷ்டிக்காரர் சொல்றா, யோசாபாத்தை பார்த்து, ராஜாவே, நீர் காரியங்களை நடப்பிக்கிறது சரியா நடப்பித்தா உம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில ஆலோசனைகளை சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தா இந்த யோசாபாத் என்ன பண்ணுவார்னா, இஸ்ரவேலின் ராஜாவோட சேர்ந்து அங்க வேறொரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போவாங்க. அந்த இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுனால அவனை சத்தருடைய கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு இந்த யோசாபாத்தை மட்டும் தப்ப விடுவார். ஏன் இந்த யோசாபாத்தை தப்ப விடுறாருன்னு அதுக்கு முன்னாடி அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தேன்னு சொன்னால் அங்க சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தர் யோசாபாத்தோட இருந்தார். 3வது வசனம், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து. ஏன் ஆண்டவர் அவனுக்கு துணை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, அவன் என்ன பண்ணல, பாகால்களை தேடாததுனால கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். பாகால்களை அவன் தேடுறது மாத்திரம் இல்ல, அவன் முற்பிதாக்களுடைய வழியிலையும் நடக்கல. அப்படின்னா பழைய வாழ்க்கையை நம்ம இனி திரும்பி பார்க்காதபடிக்கு வருகிற புதிய மாதத்துல நம்ம காரியங்களை எப்படி நடப்பிக்கணும்? ஸ்தோத்திரம். திடமனதா இருந்த காரியங்களை நடத்தினா கர்த்தர் நமக்கு, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். இந்த 5வது மாதத்துல கர்த்தர் உனக்கு துணை செய்வார் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயாவா. ஆமா, துணையாளர் அப்படிங்கிறதான அந்த தலைப்புல நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு உதவி செய்ய, இல்லைன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுக்கு புரியும், அப்பதான் புரியும். சரிங்களா? ஆமா, உங்களுக்கு உங்க பாஷையிலே வந்துட்டா, ஆமா, உங்க டென்ட்லயே வந்துட்டா, இல்லைன்னா அது அங்க இல்லையே பாஸ்டர் பைபிள்ல அப்படி சொல்லுவீங்க. அங்க இருக்குது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சரி, இப்போ கர்த்தர் துணை செய்கிற காரியங்கள் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த எப்படிலாம் அவர் துணை செய்கிறார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:13 இவ்விதமாய் சொல்லப்படும். வாசிங்க பார்க்கலாம். நான் உன் வலது கையை பிடித்து, வாசிமா, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. தலைக்கு மேல நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிற வாழ்க்கையில. இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னா நான் தான் உன் வலது கையை பிடிச்சிக்கிறேன். எப்பெல்லாம் நீ சோர்ந்து போயிறியோ, எப்பெல்லாம் நீ டயர்ட் ஆயிரியோ, அப்ப என் கையை ஒரு ஆள் பிடிச்சிக்கிறாரு. என் கையை பிடிச்சி சொல்றாரு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அவரு சொல்லுவாரா. ஹல்லேலூயா. ஆமா, தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுறது. அது மாத்திரம் இல்ல, சங்கீதத்தில் எப்படி சொல்றாரு, சங்கீதம் 63:7,
நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த வசனம். நீர் எனக்கு எப்படி இருந்தது? துணையா இருந்ததுனால. அப்போ இந்த மாதத்தில் அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே நம்மளை வைப்பாரா? அப்போ சத்துரு நம்மளைய மேற்கொள்ள விடா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம இன்னைக்கு ஆதரவற்றவர்கள் போல இருக்கோம். எப்படி இருக்கிறோம்? ஆதரவற்றவர்கள். யாருடா எனக்கு துணை செய்வா? யாருடா எனக்கு உதவி செய்வா? யாருடா என் கையை பிடிச்சி எனக்கு பதில் சொல்லுவா? யார் எனக்கு என் காயத்தை கட்டுவா? அப்படி சொல்லி அங்கலாய்க்க நேரத்துலலாம் இந்த 5வது மாதத்தில் 4 மாதத்தை நம்ம திரும்பி பார்க்காதபடி 5வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பாரா? சரியா? ஆமாம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்கு எப்படியெல்லாம் துணையாக இருந்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி துணையாக இருப்பார் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். நம்பர் 1 வாசிக்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு துணை செய்கிறவர். ஆபத்து காலத்தில் துணை செய்வார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் உனக்கு துணையாக இருப்பாரா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் ஸ்தோத்திரம் 46:1 வாசிங்க. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தலைக்கு மேல கையை தட்டு தட்டுனீங்க. நிறைய பேர் நாளையில சொல்லலை தானே? ஆமாம், ரைட். பாருங்க, இந்த ராத்திரி ஜெபத்தில் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ வாழ்க்கையில் இந்த 5வது மாதத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வலது கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாரு, வலது கையை பிடிச்சி உன் குடும்பத்தை நடத்துகிறாரு, ஒன்றை நடத்துகிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் உனக்கு துணையாக இருப்பாரா? ஹல்லேலூயாவா. ஆமாம், அவர் துணையாளராக இருக்கிறாராம். தேற்றும் தெய்வமாக இருக்கிறார். ஒரு வேளையில் இருதயெல்லாம் நொறுக்கப்பட்டு இனி இது நடக்குமா, இனி இது யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படி சொல்லி நீ யோசிச்சிருக்கலாம். ஆனால் பரத்திலிருந்து உனக்கு நன்மை உண்டாகும். பரத்திலிருந்து உனக்கு துணை செய்யப்படுவாங்க. ஏன்னா உன் கையை பிடிச்சிருக்க யார் தெரியுமா? உன்னை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆமாம், அவர் தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பார்? அதனால் அவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் அவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கனா? நீங்கள் காரியத்தை தேவனோடு இருந்து காரியத்தை நடப்பித்தீங்கன்னா உங்கள் எந்த ஆபத்தாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். யோசாபாத் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், அவன் இடையில கொஞ்சம் அவன் வாழ்க்கை சறுக்கல் போல் மாறிட்டு 18ஆம் அதிகாரத்தில் ஆசாவோடு அவன் சேர்ந்து யுத்தத்துக்கு போனதுனால அதில் வேஷம் மாறி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வேஷம் மாறின சூழ்நிலை கூட யோசாபாத்து மேலே தயவு வச்சதுனால இவன் அல்ல ராஜா அவன் சொல்லி அந்த இஸ்ரவேலின் ராஜாவை மேலே அம்பு எய்ததுனால அவன் அந்த ராத்திரியில் இறந்து போயிட்டானா. அப்போ தான் ஞான திருஷ்டிகாரனாகி யெகூ வந்து சொல்கிறா, நீர் தேவனோடு இருந்தா. அல்லேலூயா. ஆமாம், உம்முடைய உத்தமத்தை பார்த்து தான் ஆண்டவர் இன்னும் உண்மையில என்ன பண்ணிருக்காரு? உயிரோடு வச்சுக்கிறாரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிகாரியாக்குவார். அதனால் தந்த இந்த சின்ன உயிரை வச்சு தேவனுக்கு கூடுமான வரைக்கும் உண்மையாக இருப்போம். இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அவனுடைய முற்பிதாக்களுடைய வழியில் நடக்கலை, பாகால்களை தேடலை, மேடைகளை அகற்றலை. அது மாத்திரம் இல்லை, அந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசாபாத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஆமாம், ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணானா, அந்த யூதா முழுவதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை, ஸ்தோத்திரம், அந்த 6ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டகற்றினான். ஹல்லேலூயாவா.
ஆமாம், அங்கே யூதால என்னென்ன அசுத்தங்கள்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் விட்டு அகற்றிட்டாங்க. விக்கிர தோப்புன்னு இருக்குது. அப்போது சத்தியத்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் வாயின் வார்த்தைகள் தேவையில்லாமல் இருக்குமா? அசுத்தமான வார்த்தைகளா, கோபங்களா, சண்டைகளா, எரிச்சல்களா, இதையெல்லாம் நம்ம மாற்றிட்டா வலது கையை பிடிச்சிக்கொரு சொல்லுவார், ஆபத்து காலத்தில் நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு பலனாக இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தான் உத்தமன், அவன் தான் உத்தமன். அது மாத்திரம் அல்ல, இந்த யோசாபாத் என்ன பண்ணான்னு தெரியுமா? அங்கே உள்ள எல்லாத்துக்கும் தேவன் அந்த 9ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். யூதாவின் பட்டணங்களை எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இவன் அதுக்கப்புறம் சும்மா இருக்கல. ஆண்டவர் இவனுடைய உத்தமத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், இவன் மேடைகளை அகற்றுறது மாத்திரம் இல்லை, நம்ம நினைக்கிற நிறைய காட். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யோசாபாத் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வங்கிறத அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்கள் எங்கு திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றில் இருக்கிற தேசங்களுக்கு ராஜ்யங்களின் மேன்மையெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசாபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போவே தேவ வசனத்தை பிரசித்தம் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஏவி இருக்கிறாரு. அப்போ நீ ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவருடைய வேலையும் கொஞ்சம் செய்யணும். ஹல்லேலூயாவா. அப்போ தான் அவர் ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவார்? உனக்கு உதவி செய்வார். நம்ம ஆபத்து காலத்தில் மட்டும் தேடுறோம், ஆனால் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரமாட்டேங்கிறோம். ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? பெரிய போராட்டமாக இருக்குது ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு. இந்த ராஜா என்ன பண்ணுறான் பாருங்கள், அங்கே இருந்த எல்லா தேவையில்லாத காரியங்களையோ அதை அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் யோசாபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆபத்து காலத்தில் கர்த்தர் உனக்கு துணை செய்யணும்னா அவருடைய கற்பனைகளின்படி நீ நடக்கிற பிள்ளையாக இருக்கணும். ஆமேனா? என்ன இன்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். ஆமேன் சொல்ல பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் நிறைய என்ன இருக்குது? கட்டளைகள் இருக்குது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை யார் செய்திருக்கிறா? யோசாபாத் ராஜா செய்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்திருக்கிறாரு. அதனால அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உன்னோடு பேசும்படியாக சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆபத்து காலத்தில் நீ அவர் தேடினேன்னு சொன்னால் அவர் உனக்கு துணையாக இருப்பார். அந்த ஒரு 2 வசனங்கள் வாசிக்கிறார். சங்கீதம் 50:15, சங்கீதம் 90:15 இந்த ஆபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு துணையாக இருப்பேன். தலைக்கு மேலே கையை தட்டி சொல்லுங்க. அப்போ இந்த 5வது மாதத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம யாரை தேடக்கூடாது? மனுஷரை தேடக்கூடாது, துணையாளரை தேடணும், தேற்றுகிற தெய்வத்தை தேடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம அடிக்கடி இந்த 4 மாதமும் மனுஷர்களை தேடி தோற்று போயிட்டோம். 5வது மாதத்தில் நம்ம ஜெப மாதமாக வச்சு எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஜெயம் இல்லையோ அந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்புறம் அவர் அந்த 91:15 விதமாக சொல்லப்படுது. வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், பாருங்க, பதில் தருவாராம். மறு உத்தரவுன்னு என்ன? பதில் தருவாராம். இந்த 4 மாதமும் உனக்கு ஆபத்தில் பதில் வராமல் இருக்குதா? உன் காரியங்களுக்கு பதில் வராமல் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு பதில் செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ எந்த காரியத்தை கேட்குறியோ, உன் ஆபத்தில் எந்த காரியத்தில் கேட்குறியோ, ஏன்னு சொன்னால் நான் பதில் தருகிற தேவன், நான் துணை செய்கிறவர், நான் உதவி செய்கிறவர், நான் கைவிடாதவர். மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு ஆமேன்னு சொல்றவங்க. அப்படின்னா கிருபை இழக்காதபடி கர்த்தர் இந்த மாதத்தை உன் போக்கை உன் வரத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வழி பிரயாணங்களை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உனக்கு தேவைகளை கெடுக்கிற எல்லா தேவையில்லாத கிரியைகளையும் கர்த்தரை உடைச்சி போட்டு அவர் உனக்கு துணையாளராக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது முதல் காரியம் ஆண்டவர் என்னை நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னது போல் அவர் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. அந்த வலது கையை பிடிச்சி நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, உன் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அப்படின்னா என்ன பலவீனமாக இருக்கட்டும், தேவைகளாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், வியாகுலமாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை வரணும். இந்த மாதத்தில் கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகையினால் நான் அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பேன். இந்த முழு நம்பிக்கை நமக்குள்ளே வந்துட்டுனா அவர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அநாதி ஸ்நேகம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? யாத்ராகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதோடைய 25வது வசனம். யாத்ராகமம் வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடும் நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த 5வது மாதத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேலே ஆண்டவர் அநாதி சிநேகம் வச்சதுனால அந்த 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை அங்கே ஒழிக்கப்பட்டது. அங்கே 400 வருஷம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் சொல்கிற இந்த கால வேளையில் இந்த 4 மாதம் எதெல்லாம் அடிமைத்தன வாழ்க்கையாக இருந்ததோ கர்த்தர் அதை உடைச்சி இந்த 5வது மாதத்தில் சொல்லப்பட்ட கானானுக்குள்ள சொல்லப்பட்ட தேவைகளுக்குள்ள கர்த்தர் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு 4 ஒரு பெரிய விஷயம். 4 நாளான லாசருவை எழுப்பிட்டார். காலையில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேலே நடந்து வந்துட்டார். அல்லையே சொல்லுங்க. ஆமாம், நமக்கு 4 மாதத்தை கடத்திட்டு வந்துட்டார். யார் யுத்தம் பண்ணா? அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. இப்போ யோசித்து பாருங்க, இந்த 4 மாதமும் யார் நம்மளே நடத்திட்டு வந்தது? கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்க அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு புறப்பட்டு வர்றாங்க. பார்வோன் எகிப்தியர் அவங்கள என்ன பண்ணுறாங்க? துரத்துறாங்களாம். நமக்கு இந்த கதைலாம் தெரியும், அதனால அவங்களே ரொம்ப அங்கே கொண்டு போகலை. யார் துரத்துறா? பின்னாடி ஒரு ஆள் துரத்திட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அவங்க வருகிற அந்த ரதங்கள் என்ன பண்ணுது? அவங்களுடைய ஓட்டங்கள் குறையுது. ரதங்களுடைய அந்த உருளைகள், அந்த சக்கரம்லாம் என்ன இருக்குது? ஒன்று ஒன்றா கலண்டு போகுதா. அப்போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் இந்த 5வது மாதத்தில் வாய்க்காதே போக செய்வார். அல்லேலூயாவா. சத்துரு ஒரு வழியே வந்தால் அவன் 7 வழியே போவான். உனக்கு முன்னாடி அவர் குழவிகளை அனுப்புவார். ஆமேனா? ஆமாம், ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அவர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை செங்கடல்களை உடைத்து கொண்டு வந்தார், எரிகோக்களை விழத்தட்டினார், யோர்தான்களை பின்னிட்டு போக செய்து சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாதவராய் அவர் துணையாளராக இருந்தார். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் எத்தனை நேரங்களில் போராட்டங்கள் வரல, இதெல்லாம் நான் கடக்க முடியாது, இதெல்லாம் நான் கடந்து வர முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான் இதுக்குள்ளத்தான் இருக்கணும்னு யோசித்தியோ, ஆண்டவர் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இனி ஒன்றை தொடர்ந்து வரதை நான் இங்கேயே முடிக்க போகிறேன். இந்த 4 மாதம்
சில காரியங்கள் உன்னை தொடர்ந்து வந்துச்சு இல்லையா, ஜெயிக்க முடியாமல் இருந்தா இல்லையா, பாருங்க அந்த வசனம் அழகா சொல்லுது, வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போம். அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களாம் தொட முடியாது, இவங்க யாருடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அதுதான் நம்ம நாளாகம புஸ்தகத்தில் படித்தோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ அவரை தேடினா, நீ அவரோடு இருந்தா, நீ காரியத்தை கர்த்தரோடு இருந்து நடத்தினேன்னு சொன்னா, உனக்கு வழி பிரயாணங்கள் மட்டும் அல்ல, நீ போக்கை வரத்தை அவர் காக்கிறவர். சங்கீதம் 121 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நிறைய பேர் போகிறோம், ஆக்சிடெண்ட்டில் மரித்துடுறாங்க, கை கால் போயிடுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை சேஃபாக அவருடைய சொட்டை நிழலுக்குள்ளே வச்சு கிளம்பி போகிற நம்மளை அழகாக கூடாரத்துக்குள்ளே திரும்ப கொண்டு வந்துடுறாரு. அப்போ நமக்கு அவர் எப்படி துணையாளராக இருக்கிறாரு பார்த்தீங்களா, எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சத்துருக்களுக்கு முன்னாடி அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்ச அநாதி சிநேகம். அங்கே எகிப்தியர் நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் இவங்களை பிடிச்சி அடிமைத்தனத்துக்குள்ளே திரும்பவும் கொண்டு வந்துடுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலியை ஆண்டவர் அறுத்து போடுறாரு. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், இனி நீ அடிமையானவன் அல்ல, நீ சுதந்திரவாளி. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பின்னு இருந்தா தலைக்கு மேலே கையை தட்டி சொல்லியிருப்பியே, இனி நான் சுதந்திரவாளி, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி என் மேலே வச்சுக்கிறாரு. இனி அடிமைத்தன ஆவி என் குடும்பத்துக்குள்ளே வரப்போதில்லை, பலவீனம் என் வீட்டுக்குள்ளே வரப்போதில்லை, கடன் பிரச்சனை என் வீட்டுக்குள்ளே வரப்போதில்லை, தரித்திரம் வரப்போதில்லை. அதையெல்லாம் இன்னைக்கே கர்த்தர் ஒழிக்கிறாரு. ஆவிக்குரிய தரத்தில் தூக்கம் இனி வராது. வேத வாசிப்பு இனி என் வாழ்க்கையில் நான் மையமாக வைக்க போறேன். ஜெபாவி என்னை உற்சாகப்படுத்தும். கர்த்தரோடு இருந்து காரியத்தை நடப்பித்தால் கர்த்தர் உங்களுக்கு துணையை செய்கிறவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆண்டவரை விட்டு நம்ம விலகினாத்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு விலகும்போது தான் ஆண்டவர் அவங்ககிட்ட அடிமைத்தனத்தை கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி ஆண்டவரை தேடுறாங்க அவங்களோட நெருக்கத்தில். அங்கே நம்ம யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தா தெரியும், ஆளோட்டிகளை நிமித்தம் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவங்க உபத்திரவத்தை நான் பார்த்தேன்ப்பா. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா அவங்கள அழைச்சிட்டு வரணும் அப்படி சொல்லும்போது மோசை ஒரு 5 முறை நெக்லெக்ட் பண்ணுறாரு. ஐயோ நான் திக்குவாய் மந்தனாவு, நீர் அனுப்புகிறதா இருந்தால் வேற யாரையும் அனுப்புங்க, இப்படியெல்லாம் ஒன்று சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் ஆண்டவர், நீ தான் எனக்கு வேணும், வாப்பா, உன் வாய்க்கு பதிலாக நான் உன் சகோதரனாகி ஆரோனை தரேன் அப்படி சொல்லி அவர் அங்கே அனுப்பிச்சு 10 வாதைகள் அனுப்பி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நான் அவர் யாருங்கிறத அந்த இடத்துல அவர் காட்டி அதுக்கு முறை ஜனங்களை வெளியே கொண்டு வர்றாரு. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களுக்கு மெயினாக காட்டுவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கைத்தட்டி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் பிசாசு சிரிச்சிருக்கிற இடங்கள் உண்டுல்ல, இந்த 5வது மாதத்தில் கர்த்தரை யாருங்கிறத அவன் அறிவான். எங்கள் எகிப்தியர் அறிந்து கொண்டாங்க. ஏன் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் வைத்த அந்த அநாதி சிநேகம் பெரியது. ஹல்லேலூயாவா. அந்த அநாதி சிநேகம் பெரியதாக இருந்தது. அவர் அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் கொடுக்குற அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்துக்கு ஒரு சந்ததியை நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் அப்படி சொல்லிட்டார். ஹல்லேலூயாவா. ஆமாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர், அவர் மனம் மாற மனுப்புத்திரனும் அவர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. இந்த 5வது மாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால அபிஷேகம் பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் என்னன்னு சொன்னால், நம்மளும் தேவனை தேடுறவர்களாக இருக்கணும். அங்கே யோசாபாத் என்ன பண்ணான்னு சொன்னால் பாகால்களை வணங்கலை, ஆனால் இந்த ஜனங்களை பார்த்தேன்னு சொன்னால் தேவனை நெருக்கத்தில் தேடினாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் நேரத்திலெல்லாம் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோமே, ஆனால் கர்த்தர் நமக்கு அனுதினமும் அல்லது
அனாதியாய் அல்லது அனாதி சிநேகத்தினால அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால ஒவ்வொரு நாளும் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம பாடின அந்த பாட்டு இருக்கு இல்லையா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லைன்னு சொன்னால், ஒரு நாள் நமக்கு துணை செய்யலைன்னு சொன்னால், கிருபை இழந்துட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த பூமியில் ஓடவே முடியாது, நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிடும். ஆகையினால இந்த சத்தியத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைத்தாலோ கிடைக்காட்டாலோ திருவசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கவனமாக கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு பழகணும். ஹல்லேலூயாவா, ஆமாம், ஸ்தோத்திரம். அங்கே அதுதான் அவன் சொல்ல, நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்க. எதெல்லாம் திடமனதாக இருக்கணும், விக்கிரத்து அந்நிய நுகத்தில் பிணைக்கக்கூடாது, அதில் நீங்கள் திடமனதாக இருக்கணும். கற்பனைகளை கைக்கொள்றதில் திடமனதாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனை தேடுறதில் திடமனதாக இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆபத்தில் மாத்திரம் இல்லை, அனாதி சிநேகத்தினால மாத்திரம் இல்லை, இப்போது ஆசீர்வாதத்திலும் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருப்பார். ஆமேனா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுலையும் அவர் பெரியவராக இருக்கிறார், அதுக்கும் துணை செய்கிறார், அதுக்கும் உதவி செய்கிறார். நம்பர் 3 வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதோடைய 25வது வசனத்தை ஒரு வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அந்த துணை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு 3 காரியத்தை மட்டும்தான் சொல்லித்தரேன், மீதி நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப 5வது மாதத்தில் கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேனா? ஆனால் கர்ப்பத்தின் கனியை வாங்குறவங்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வந்துட்டு தூங்குவாங்க. சரியா? ஜெபிக்கிற நம்ம ஜோமன்ட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தேவை உள்ளவங்களாம் நல்ல வாய்ப்பு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. ஆமாம், ஏசியை போட்டு அழகாக தூங்கட்டும். ஆமாம், ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவன் மேலே தான் தண்ணீர் ஊற்றப்படும். ஸ்தோத்திரம். அது நமக்கு தேவையில்லை. இந்த காலை வேளையில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி துணை நின்றார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய வேலை இல்லை. யோசேப்பு முதல்ல தன் சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான், அங்கே குழியில் தூக்கி போடப்படுறாங்க, விற்று போடப்படுறா. அப்புறம் போத்திபாருடைய மனைவி அவனை காயப்படுத்தி சிறைச்சாலைக்கு போடுறா. எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயாவா. எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். சரிங்களா? ஆமாம், யோசேப்புடைய சூழ்நிலை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் யோசேப்பை குறித்து சொல்லும்போது 22வது வசனம் 49ல் 22க்கு வாங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாலே பலத்தன. இதனால் அவன் மேப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமே சொல்ல. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. அவங்க அப்பா அவரை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தைகள். அவங்க அப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது நீ எப்படிப்பட்ட ஆளு, உன்னை எத்தனையோ முறை உன்னை மனமடி வாக்கினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அந்த சூழ்நிலையிலும் உன் வில் எப்படி இருந்து உறுதியாய் நின்றது. அப்போது நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? வார்த்தை மேலே வைக்கணும், கர்த்தர் மேலே வைக்கணும். அவன் அந்த வார்த்தை, அந்த சொப்பனத்தை விட்டு அவன் என்ன பண்ணல,
மாறவே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த சொப்பனத்தின் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தான். நாட்கள் வரும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார். அவருடைய தகப்பன் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, இவங்கெல்லாம் இவருக்கு யார்? ஆசீர்வாதத்தின் தகப்பர்கள், முற்பிதாக்கள். ஆமேனா? ஆமாம். அதனால் யாக்கோபுடைய தாத்தாக்கள் இதெல்லாம், அப்பா ஒரு ஆள், தாத்தா ஒரு ஆள். அந்த ஆசீர்வாதம் எங்கே வருது? பிள்ளையின் மேலே வருது. துணை நின்று, அல்லேலூயாவா, துணை நின்று உன்னை ஆசீர்வதிப்பாங்களே. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. அவன் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். வானத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம்லாம் வரும்? வானத்திலேருந்து என்ன வரும்? மழை பெய்யும். என்ன பெய்யும்? மழை பெய்யும். மழை பெஞ்சா உன் பஞ்சம் மாறும். அல்லேலூயாவா. ஆமாம். மேகத்தினால உன்னை மூடுவார். மேகத்தினால உன்னை மூடி அந்த நிழலுக்குள்ள உன்னை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினாரா இல்லையா? ஆமாம். அந்த உயர இருந்து வர ஆசீர்வாதங்கள். அல்லேலூயாவா. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரத்தில் இருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதா. எங்கேருந்து வருதா? ஆமாம், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ மேலேருந்து வருகிற ஆசீர்வாதம், கிருபை கூட மேலேருந்து தான் வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லோ. அப்போ இது மேலே உள்ள ஆசீர்வாதங்கள். ஆமேனா? அது வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது சொல்லப்பட்டா கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். அங்கே என்ன வருது? ஆசீர்வாதம் இருக்குது. ஜீவ அங்கே போர்லாம் போட்டியெல்லாம் நல்லா தண்ணி வருதா இல்லையா? அது எதுக்கு? பூமியில் விளைச்சலை உண்டாக்குறதுக்கு. அவர் ஒன்று என்ன சொல்கிறாரு? பசும்புல் மேய்ச்சலில் மேய்க்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக கிடக்கோ, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ இந்த 5வது மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து அவர் உனக்கு துணை செய்து ஒரு குறையும் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீ நம்பணும், இதெல்லாம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, ஹைலைட்டாக சொல்கிற ஸ்தனங்களும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். அதாவது கர்ப்பம் செத்து போயிருக்கலாம். ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாததுனால ஈசாக்கு ஜெபிக்கிறாரு, ரெட்டையர்களை பெற்றெடுக்கிறார். ராகேலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் குழந்தை இல்லாததுனால அவைய யாக்கோபிட்ட கோவப்பட்டது மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். உடனே அவன் சொல்கிறா, பிள்ளையை தரது கர்த்தர் அல்லவோ, நான் என்ன செய்ய முடியும்? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் அல்லவா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க அந்த ஆசீர்வாதத்தில் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பா. யாரு? ஆபிரகாமின் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உனக்கு துணை நின்று உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயாவா. இந்த 5வது மாதத்தில் உனக்கு ஆசீர்வாதம் யார் கையிலேருந்து வருது? ஆபிரகாமின் தேவன் கையிலேருந்து துணை செய்து கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும், மேலே வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களும், கீழே பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயாவா. ஆமாம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி நிறைய செய்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை நம்ம கடந்த சண்டே சர்வீஸில் பார்த்தோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனை நோக்கி பலன் உள்ளவனாகிலும் எங்களுக்கு துணை நில்லும். அப்போ இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயாவா. எந்த சூழ்நிலை உன்னால் எழும்பி ஜெபிக்க முடியலைன்னா கூட அப்படியே ஸ்தோத்திர பலி சொன்னால் கூட கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆமேனா? அவர் சொல்கிறார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நின்று. ஆமாம், உதவி செய்யுங்கப்பா, துணை நின்று. உன் ஜெபம்
மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆசாவுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்தாரோ அதே போல் இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்து உனக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த 3 காரியங்களை நமக்கு மிக முக்கியம். ஆண்டவர் உனக்கு ஆபத்து காலத்தில் துணை செய்வார், அனுதினமும் உனக்கு துணை செய்வார், ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தினால உனக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.